ஆன்லைன் சூதாட்டத்தால் கடந்த 3 நாட்களில் இருவர் பலியான நிலையில் அப்பாவிகளின் உயிரிழப்பை தடுப்பதில் அரசுக்கு அக்கறை இல்லை என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சாடியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்ததால் தற்கொலை செய்து கொண்ட தனியார் பொறியியல் கல்லூரி மாணவர் ராமையா புகழாவை இழந்து வாடுவோருக்கு இரங்கல் தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மாங்காட்டைச் சேர்ந்த சீனிவாசன் கடந்த 14ஆம் தேதி தற்கொலை செய்து கொண்டதைத் தொடர்ந்து அடுத்த 3வது நாளில் இன்னொரு உயிர் ஆன்லைன் சூதாட்டத்துக்கு பலியாகி இருப்பதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் ஆன்லைன் சூதாட்டத்துக்கு தடை பெற தமிழக அரசு எந்த நடவடிக்கையையும் மேற்கொள்ளவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மக்களை காக்க வேண்டிய தமிழக அரசு ஆன்லைன் சூதாட்ட நிறுவனங்களின் நலன்களை பாதுகாக்க துடிக்கிறதோ என்ற ஐயம் எழுவதாக அன்புமணி கூறியுள்ளார். 49 மக்களவைத் தொகுதிகளுக்கான 5வது கட்ட தேர்தல் மே 20ஆம் தேதி நடைபெற உள்ளது. 18வது மக்களவைத் தேர்தல் 7 கட்டமாக நடைபெறுகிறது. 4 கட்ட தேர்தல் நடந்து முடிந்துள்ளது. இதனையடுத்து வரும் 20ஆம் தேதி 8 மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களில் உள்ள 49 தொகுதிகளில் 5வது கட்ட தேர்தல் நடைபெற உள்ளது. 5வது கட்ட தேர்தலில் மொத்தமாக 695 வேட்பாளர்கள் களம் காணும் நிலையில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 264 பேரும், மிக குறைவாக லடாக்கில் 3 பேரும் மட்டுமே போட்டியிடுகின்றனர். 5வது கட்ட தேர்தல் களத்தில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், ஸ்மிருதி இரானி, பியூஷ் கோயல், மூத்த காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட 695 பேர் போட்டியிடுகின்றனர். திமுக என்பது ஒரு குடும்பத்துக்கு சேவை செய்யும் கட்சியாக உள்ளது என பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா விமர்சித்துள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா தனது மனைவியுடன் சுவாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், வயநாட்டில் தேர்தல் முடிந்த பிறகு ஏற்பட்ட தோல்வி பயம் காரணமாகவே ராகுல் காந்தி ரேபரேலி தொகுதியில் போட்டியிடுகிறார் என கூறினார். யூடியூபர் சவுக்கு சங்கரை கைது செய்த காவல்துறை அவரின் கையை உடைத்தது மிகவும் மோசமான நடவடிக்கை எனவும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் பேசிய அவர், தரக்குறைவாக பேசி வரும் திமுக அமைச்சர்களான அன்பரசன், அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் மீது காவல்துறை ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பினார். மாஞ்சோலை எஸ்டேட்டுக்கான குத்தகை காலம் நிறைவடைந்த நிலையில் தேயிலை தோட்டத்தை அரசே ஏற்று நடத்த வேண்டும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மும்பை நிறுவனத்தின் குத்தகை காலம் முடியும் நிலையில் அங்கு பணியாற்றி வரும் தொழிலாளர்களை வெளியேற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாக வெளியாகும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இதனால் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்துக்கு வழியின்றி சொந்த மாநிலத்திலேயே அகதிகளாகும் சூழலுக்கு தள்ளப்பட்டிருப்பது மிகுந்த வருத்தம் அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் கூலி உயர்வு கோரி நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஊர்வலம் சென்ற தொழிலாளர்கள் மீது திமுக அரசின் காவல்துறை நடத்திய தடியடியில் 17 பேர் உயிரிழந்த துயரம் அரங்கேறி 1/4 நூற்றாண்டுகள் கடந்திருந்தாலும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் துளி அளவும் மேம்படவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் உள்ள தமிழ்நாடு தேயிலை தோட்டக் கழகத்துக்கு சொந்தமான தேயிலை தோட்டங்களைப் போல மாஞ்சோலை எஸ்டேட்டையும் தமிழக அரசே ஏற்று நடத்தி நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்றும் தினகரன் வலியுறுத்தியுள்ளார்.